ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி பருத்தி காய். இந்த காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் இந்த காய். இப்படியே நல்லா முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது முள் கிடையாது, ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். பறிச்சோம்னா அதுலேருந்து பால்லாம் வரும். அந்த காய் தான் இது. இங்கே பாருங்க. இதை பற்றின வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோவும். இந்த காய் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காட்டுகள்லாம் அந்த வில்லேஜ் சைடெலாம் இந்த காய் இருக்கும். வேலியெல்லாம் நிறையா பக்கம் வச்சுருக்காங்க. இந்த வேலி போட்டிருப்பாங்கல்ல, மரம் அப்புறம் இந்த கல் இதெல்லாம் உண்டி வேலியெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த வேலி மேலே இது அப்படியே கொடி மாதிரி பரவி வரும். இது வேலி பருத்தி காய் எப்படி அப்படியே சாப்பிடலாமா இல்லை கழுவி சாப்பிட்றதா? குழம்பு வச்சு இல்லாட்டினா பொரிச்சு பொரியல் பண்ணி அந்த மாதிரி தான் சாப்பிடணும். வெறும் தான். சாப்பிட்டது இல்லையா? நீ சாப்பிட்டியா சார்? சாப்பிட்ருக்கேம்மா. நீ எப்போ சாப்பிட்ட? இந்த அக்கா அன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்கம்மா, குழம்பு வச்சு கொடுத்தாங்க. குடல் குழம்பு மாதிரி. குடல் குழம்பு அதேம்மா. இது எப்படி இதை உரிச்சு பண்ணுமா உரிக்காம பண்ணுமா? இல்லை, இது ஃபஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீசிங், ஃபிக்ஸு, அப்புறம் ஜாயின் பெயின்லாம் நிறைய பேர்த்துக்கு வருதில்ல இப்போ. ஸோ அதெல்லாம் போகிறதுக்கான மருந்து. இது ஒரு மெடிசன் தான். இதோட இலையும் அதே மாதிரி தான். இதோட காய் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் தான். நல்லாயிருக்கும். இந்த காய் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதமே இந்த காய் நம்மளுக்கு வேலி ஓரத்தில் கிடைக்கும். நான் இந்த இப்போ காய் கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் சமைக்க முடியாது. நிறைய காய் இல்லை, அதெல்லாம் குரங்கு பழம். இந்த குரங்கு பழம் இது கம்மியாக இருக்குது. சும்மா ஒரு 10 காய் பக்கம் தான் இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ வச்சு சமைக்க முடியாது. இதுக்கு நிறைய வேணும். கம்மியான மெம்பர் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கம்மியாக தேவைப்படும். போதும், கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும். நல்லாயிருக்கும் இது. அப்புறம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இதான் அந்த காய். இந்த காய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மறந்து வேறு காய் எதுவும் பிடிங்கிறாதீங்க. அந்த காய் இந்த மாதிரி இலை இருக்கும். அதாவது இதே மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த காயில் இதோட அந்த இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பயங்கரமாக. இதிலேருந்து காய் 2 வந்துருக்கும். 2 வரும். ஒரு இதில் 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வரும். இதான் அந்த காய். இப்போ இந்த காயை பறிச்சோன்னா இந்த காயிலேருந்து பால் வரும். இப்போ இங்கே வாங்கலாம் பக்கத்தில். இந்த காய் இது வயிறு பகுதி, இது முதுகு பகுதி. இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி பிச்சிங்கன்னா ஒரு மாதிரி சீடு இருக்கும்ல, அதோட விதை இருக்கும். இதிலேருந்து தான் நிறையா இந்த வேலிப்பருத்தி காய் வளர்றது. இப்போ இந்த சீடை இப்படி கீழே இது பண்ணிவிட்டு இப்படியே கீழே இப்படி கையை கொண்டு வந்தீங்கன்னா, இந்த மூளையில் வால் பகுதியிலேருந்து இந்த தோல் இப்படி ஒன்று உரிச்சோம்னா, இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி வரும். இந்த பேப்பர் அப்படி உரிச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள், இது சாப்பிட்டா செரிக்காது. அதனால் இப்போ நம்ம எப்படி வாழைப்பூலாம் சாப்பிட்டோம்னா அந்த வாழைப்பூவில் ஒரு நரம்பு இருக்கும், அதை பிச்சு கீழே போடுவோம். அதே மாதிரி தான் இது செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இதை கீழே போட்டுடணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பிச்சோன்னா இங்கே பார்த்தீங்களா போர்வை மாதிரி இருக்கும். எப்படி போர்வை சாஃப்டாக இருக்குமோ அது உள்ளேயும் இது அது முள் கிடையாது, அது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படி பார்க்க ரொம்ப ரக்கடாக இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காய். இது முள்ளெல்லாம் இல்லை, நீங்கள் முள்ளு நினச்சிட்டு குத்தும் தொண்டையில் மாட்டிக்கிறோம்லாம் நினைக்காதீங்க. இது பார்க்க அப்படி முள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் அது முள் கிடையாது. இப்போ இதை நம்ம பொரியல் பண்ணணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்கணும்னா கருவாட்டு குழம்புலாம் வைப்பாங்க இல்லையா, வதக்கி ஊற்றி வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைக்காமல் வதக்கி விட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த காயில் குழம்பு வைக்கலாம், பொரியலும் பண்ணலாம். ரொம்ப நல்லது. எப்பயுமே சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டாலே போதும். நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்ருவோம். ஏன்னா இது நாங்கள் காட்டில் இருக்கனால எல்லாமே வேலிக்குள்ளே நிறையாவே இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பிடுங்கி இந்த மாதிரி சாப்பிட்லாம். இதெல்லாம் பூவு, இதெல்லாம் அதோட பூவு. இங்கே பார்த்தீங்களா, இது அதோட பூவு. இது நல்லா ஒரு ஒயிட் கலராக இருக்கும். இந்த பூ நல்லா இப்போ
நிறைய வரும். அப்போயே நாங்கள் வந்து அந்த கொடியெல்லாம் இந்த வளர்ந்தப்பே வந்து பிடுங்கி போட்டிருப்போம். ஏன்னா அந்த கொடியிலலாம் வந்து நிறைய பூச்சி இதெல்லாம் வந்து மேலே காளான் ஷெட்டு மேலே ஏறும். ஆனால் வந்து இது வேலிப்பருத்திக்காய் இது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால வந்து அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். இப்போ அது வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு காயாக மாறிடுச்சு. நிறையாலாம் இல்லை, சும்மா ஒரு 10 காய் பக்கம் தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு பத்தாது, வேணால் வந்து பொரியல் வேணால் பண்ணலாம், அளவாக வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த காயோட அருமை பெருமை தெரியாமல் விட்டுறாதீங்க. ஒரு டைமாவது சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு டைமாவது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். இதை பார்த்தீங்களா, 2 காயும் வந்து இந்த மாதிரி, அதாவது கொம்பு மாதிரி இருக்கும். மாட்டுக்கு 2 கொம்பு இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். அதை பிடுங்கினோம்னா அதுலேருந்து பால் வரணும். அதை பிச்சுங்கன்னா இப்போ சீடு நான் வந்து காமிச்சேன், அந்த சீடு மாதிரி இருக்கணும். திரும்ப ஒரு டைம் கூட க்ளீன் பண்ணி கூட காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் அதை பறிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா பால் வருது. இதேமாரி நீங்கள் ஒரு காய் பறிச்சிங்கன்னா இதெல்லாம் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பால் வருது. இது வந்து வயிறு பகுதி, இது வந்து முதுகு பகுதி. இதில் வந்து 2 விரலை வச்சு இப்படி பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி சீடு உள்ளே இருக்கும். இதை வந்து வெளியே போட்டுறணும். போட்டு அப்படியே கீழே வந்தோம்னா இந்த முனியிலேருந்து, கத்தியெல்லாம் தேவைப்படாது, கையிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். அல்லது கையில் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை பிச்சாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை அப்படியே குழம்பு வச்சிட வேண்டியதான், வாஷ் பண்ணி வெளியே. குடல் குழம்பு மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜில் எப்படி நம்ம குடல் குழம்பு சாப்பிட்றோமோ அது மாதிரியே வெஜிடேரியனில் இது ஒரு குடல் குழம்பு. உங்கள் ஊரில் இருக்கா? உங்கள் ஊரில் இருக்கும், எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.